சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப சிவசக்தியின் ஒரே ரூபமான முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாளில் உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்கள் விரதமிருந்து காவடிகள் எடுத்து வழிபாடுகள் நடத்தி கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வருகின்ற தைப்பூச நாளில் முருகனின் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆலயங்கள் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் உள்ள ஆலயங்களிலும் முருகனுக்கு விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. வருடத்தின் மற்ற நாட்களை விட தைப்பூச திருநாளில்தான் இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசய நிகழ்வுகள் நடந்துள்ளதாகவும் இன்றளவும் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஆன்மீகமும் அறிவியலும் கூறுகின்றன. தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில்தான் சூரியன் உதிக்கும் போது சந்திரனும் வானத்தில் காட்சி தருகிறது. மன அறிவு எனும் சந்திரன் சூரியனின் அக்னி எனும் ஜீவ அறிவில் அடங்கி ஆகாயம் எனும் சிவனுள் அடங்கி விடுவதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துவதாக ஞானிகள் போதிக்கின்றனர். தேவர்களையும் உலக உயிரிகளையும் வதம் செய்து வந்த 3 அசுரர்களை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து உருவாக்கிய 6 குழந்தைகளின் ஐக்கியம்தான் ஆறுமுகம் என்னும் வேலவன். அசுரர்களின் அழிவு காலம் வந்தபோது முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் என புராண கதைகள் கூறுகின்றன. பயம், வெறுப்பு, பொறாமை எனும் 3 அசுரர்களையும் ஞானம் எனும் வேலினை கொண்டு சம்ஹாரம் செய்து அறியாமையை விலக்கி அமைதியை தந்த முருகனையும் சக்தி வேலையும் பெருமைப்படுத்தும் தினமாகவே தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூச திருநாளில் அசுரர்களை அழித்த முருகனின் சக்தி வேலுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தும் செவ்வரளி கொண்டு அர்ச்சித்து வழிபாடுகள் மேற்கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்க வல்லது என்கிறார்கள் முருக பக்தர்கள். ஆறுமுக பெருமான் ஒருமுகமாக தோன்றிய தைப்பூச நன்னாளில் விரதம் மேற்கொள்வதும் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் தலங்களுக்கு சென்று தரிசிப்பதும் தோஷங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷத்தை பெருக்கி தரும் என்றார்கள் நமது முன்னோர்கள். வேல் கொண்டு வினை தீர்த்த இந்த தைப்பூச நாளில் சிறப்புகளில் ஒன்றாய் முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை விவரித்தும் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் ஒரு சேர முதலாக காட்சி தந்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்தது போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாளும் தைப்பூச திருநாள் என்பதால் தமிழகம் எங்கும் உள்ள அம்பிகை ஆலயங்களிலும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி சஷ்டி கவசம், ஷண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடித்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தைப்பூச நாளில் சிவ ஆலயங்களிலும் அம்மன் ஆலயங்களிலும் முருகனின் அறுபடை கோயில்களிலும் விசேஷ வைபவங்கள் நடைபெற்று வரும் வேளையில் வடலூரில் தைப்பூச திருநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் இந்த தைப்பூச திருநாளில்தான் முக்தியடைந்தார். இறைவன் ஒளிமயமானவன் என்பதை உணர்த்தும் வகையிலேயே வடலூர் சத்தியஞான சபாவில் தைப்பூச நாளில் தோன்றும் ஜோதி தரிசனத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வணங்கி வழிபடுகின்றனர். முருகனை இந்த தைப்பூச திருநாளில் வணங்கினால் எல்லா கடவுள்களையும் வணங்கி அடையும் பயன்களை பெறுவதோடு குடும்பத்தில் செல்வம் பெருகி கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும். வெற்றிவேல் முருகனை நினைத்து பன்னீர் காவடி, பால் காவடி, புஷ்பக் காவடி என எடுத்து வந்து மலை மீது முருகனை வழிபடும் போது நோய்கள் தீர்ந்து மன மகிழ்ச்சி அடைவதாக கூறும் பக்தர்கள் இந்நாளில் பாலசுப காரியங்களை தொடங்கி வெற்றி மேல் வெற்றி அடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். தைப்பூச திருநாளில் வசீகர அழகனாம் குமரனை வணங்கினால் அனைத்தும் வசமாக அருளுவான் என்பதோடு எதிரிகளை பொடி பொடியாக்கும் வெற்றிவேல் முருகன் மலையென வரும் துன்பம்
பணியென நீங்க வைப்பான் என்பது நிச்சயம். மாலை முரசு செய்திகளுக்காக கலைமாமணி நந்தகுமார்.